குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே சாப்பிடுற மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் சும்மா தரமான பிரெட் பனானா. உங்க வீட்டுல வாழைப்பழம் இருக்கா? அப்படியே கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதுல கொஞ்சம் இத மிக்ஸ் பண்ணுங்க, வேற லெவல் டேஸ்ட். உங்க குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஸ்நாக்ஸ் கேட்டு அடம்பிடிப்பாங்க. அதுவும் சும்மா இந்த காரா சேவ், மிக்சர், முறுக்கு இது போல எல்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இனிப்பாதான் கேட்பாங்க. இனிப்பா நீங்க வீட்ல ஸ்வீட் வாங்கி வச்சாலும் அத சாப்பிட்டாலும் குழந்தைங்களுக்கு பிரச்சனை. ஸ்வீட் அதிகமா சாப்பிட்டா பசி எடுக்காது. இதுபோல் நேரத்தில் நீங்கள் வீட்டில் உள்ள பொருட்களை வைத்தே மிகவும் சுலபமாகவும் மற்றும் ருசியாகவும் குழந்தைகளை கவரும் வகையிலும் எப்படி ஸ்நாக்ஸ் செய்யலாம் என்று யோசியுங்கள். ஒண்ணல்ல, வீட்ல சும்மா வாழைப்பழம் ஒரு மூலையில வச்சிருப்பீங்க. அது போல பிரெட் பேக்கெட் வாங்கி வந்து வீட்ல அப்படியே இருக்கும். சில குழந்தைங்க சாப்பிடுவாங்க, பல குழந்தைங்க இதுவா அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க. எப்படி பார்த்தாலும் உங்கள் வீட்ல கட்டாயம் பால், முட்டை வாங்கி வச்சிருப்பீங்க. எப்பொழுதெல்லாம் வீட்ல வாழைப்பழம், பிரெட் மிச்சப்படுதோ அப்போதெல்லாம் இந்த ஸ்வீட்டை செஞ்சு கொடுங்க. இதற்கு தேவை, உங்களுக்கு தேவையான அளவு பிரெட் எடுத்துக்கொள்ளலாம். உதாரணத்திற்கு ஒரு 5 பிரெட் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு 5 வாழைப்பழம், 1/2 லிட்டர் பால், 3 முட்டை மற்றும் பட்டர், சர்க்கரை இவையெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு பவுலில் 1/2 லிட்டர் பாலை ஊற்றி அதில் 3 முட்டைகளை உடைத்து ஊற்றி 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து கலக்கி வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு வாழைப்பழத்தை தோலுரித்து அதை 2ஆக நறுக்கி, பின்பு அந்த நறுக்கிய 2 பாகங்களையும் 2ஆக நீளமாக நறுக்க வேண்டும். அதை ஒரு கடாயில் சிறிதளவு பட்டர் விட்டு அப்படியே வாழைப்பழம் சிறிது நிறம் மாறும் அளவிற்கு வறுத்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு பிரெட் எடுத்து 4 மூலைகளையும் நறுக்கிவிட்டு ஒரு சப்பாத்தி கட்டை வைத்து சமமாக தேய்த்து விடுங்கள். அதனுள் இந்த வறுத்த வாழைப்பழத்தை வைத்து 2ஆக மடிக்கவும். பிறகு கலக்கிய பாலுடன் இந்த பிரெட்டை முக்கி எடுக்கவும். பிறகு ஒரு கடாயில் பட்டர் விட்டு அதை அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். ருசியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தயார். இதை நீங்கள் அப்படியேவும் சாப்பிடலாம், இதில் சிறிது சாஸ் ஊத்தியும் சாப்பிடலாம். டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். வாழைப்பழம், பிரெட் இது 2 இருந்தா டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிடறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும். இதுக்கு நான் பிரெட், வாழைப்பழம் இது 2த்தையும் எடுத்திருக்கேன். இப்ப வாழைப்பழத்தை தோல் உரிச்சு இது 2ஆ கட் பண்ணி அதை மறுபடியும் 2ஆ கட் பண்ணிட்டு ஒரு பேன்ல பட்டரை போட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைப்பழத்தை எல்லாம் லைட்டா கோல்டன் ப்ரௌன் ஆகுற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இது இப்படியே சாப்பிட்டா கூட அவ்வளவு சூப்பரா இருக்கும். இப்போ ஒரு பவுல்ல 1/2 லிட்டர் பால், 3 முட்டை, ஒரு 2 ஸ்பூன் சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் வீட் பிரெட் எடுத்திருக்கேன். இது எட்ஜஸ் கட் பண்ணிட்டு நல்லா ஃபிளாட்டன் பண்ணிட்டு அதுல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பனானா வச்சு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிடுறேன். இப்ப மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற பால்ல இது நல்லா டிப் பண்ணிட்டு ஒரு பேன்ல பட்டரை போட்டு இது நல்லா 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகுற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன்னா டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இல்ல லைட்டா கொஞ்சம் வேஃபிள் சிரப் இல்லனா ஹனி ஏதாவது போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. நல்லாவே டேஸ்டா இருக்கும். எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு ரிஷிகாரால் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.